صل على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ورب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي يسر ولا تعسر سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وعليكم الله ولي ولسانهم سماذا بالمعروف صلى الله عليه وسلم. அன்னாரது குடும்பத்தார் மீதும் எல்லா நபிமார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்ம ஒருங்கிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூறப்பட்ட நபியாளாகிய புண்ணியமாக இந்த வாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் பொருட்டு நாம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை நாம் உரைக்க வேண்டும். மாணவி சும்மத்து என்று சொல்லக்கூடிய நாம் அவர்கள் செய்த இந்த மாபெரும் உதவிக்கு நாம் செய்யும் கைமாறு பலன் என்ன? நபிகளார் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதுதான் ஒரு உயர்ந்த செயலாக இருக்கும். நமக்காக பாடுபட்டு கல்லடி விட்டு சொல்லடி விட்டு தன் வாழ்க்கையுடைய சுகத்தை எல்லாம் இழந்து இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்த நபி, இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி, ஹயாத்துன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. சென்ற மாதம் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை பற்றி எல்லாம் இங்கே சொன்னோம். 10 கடமைப்பாடுகளை இங்கே எடுத்து சொன்னோம். அதுபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் நமக்கு இருக்கு. அது எவ்வளவுதான் செய்தாலும் அது போதாதுதான். இருந்தாலும் நபிகளாருக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கு. அதற்கு நிறைய கூலியும் உண்டு அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும் கூட தன் நபியை தாம் ஸலவாத் சொல்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நானும் எனது மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றோம், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறார். ஒரு ஸலவாத் என்பது கூட வணக்கம் தான். அதை லேசாக நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த ஸலவாத் சொல்வதற்கு யாருக்கு மனம் இருக்கும் என்று சொன்னால், யாருக்கு நபியின் மீது முஹப்பத் இருக்கிறதோ அவர்களால் சொல்ல முடியும். ஸலவாத் ஓத வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். இந்த காதுகளிலால் இத்தனையோ முறை உலமாக்கள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் காது கொடுத்து வாங்கி இருக்கின்றோம். எவர் ஒருவர் மற்ற கூட்டத்தின் முன் நபியுடைய பெயரை உரைக்கப்பட்டால் நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று நமக்கு படிக்கப்பட்டிருக்கின்றது. நாயகத்தின் மீது எத்தனை முறை ஸலவாத் இந்த மஜ்லிஸில் சொல்லுகின்றோம். அதை நாம் இங்கு முரீதுகள் நாமாவது பழக்கப்பட வேண்டும். இது ஷேகுடைய மஜ்லிஸ். இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இங்கே பேரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று
உறக்க சொன்னால் இந்த சபை கண்ணியமுள்ள சபையாக பரக்கத்தும் ரஹமத்துள்ள சபைகளாக இருக்கும். சொல்லுவதற்கு கூட நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த நாவு இருந்துதான் என்ன பலன்? சலாவத்தை உறக்க சொல்வதில் எந்த தவறும் இல்லை. சலவாத்தை உறக்க சொல்றதுதான் வேண்டும். சலவாத் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ் தானே தன் வணக்கம் சலாத் சொல்வதாக குர்ஆனிலேயே அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சலவாத்துக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹ் நபியின் மீது செல்லக்கூடிய சலவாத்து அது ஒரு வணக்கமாக கூட அல்லாஹ் தனக்கு ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் செய்யக்கூடிய வணக்கம் ஒன்றாக குறிப்பிடக்கூடிய குர்ஆனில் ஒரே ஒரு விஷயம் இது ஒன்றுதான். நான் வணங்குகின்றேன், நான் வணக்கம் செய்கின்றேன், நான் செய்யக்கூடிய தஸ்பீஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய வேண்டுமா? ஆனா அல்லாஹ் செய்யக்கூடிய தஸ்பீஹ் ஸலவாத் தான். நானும் சொல்லுகின்றேன், என் வணக்கரும் சொல்கின்றார்கள், நீங்களும் என்று சொல்லுங்கள் சொன்னால் இதெல்லாம் கட்டளை. நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுவோம் அவ்வளவு மாற்றத்தை விட்டு வெளியேறுவோம். யாருக்கு நபியின் மீது ஸலவாத் சொல்வதற்கே வெட்கமாக இருக்கின்றதோ நிச்சயமாக நபியை சார்ந்தவன் அல்ல. அவன் நபியின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவன் தான் மூமினான மனிதனாக இருக்க முடியும். பொதுவாக நயவஞ்சர்களுடைய குணங்களை பற்றி எல்லாம் வரிசையாக சொல்லும் போது அவர் ஸலவாத்து சொல்ல மாட்டார்கள் என்று வருகிறது. தொழுகையில் அசட்டுத்தனமாக இருப்பார்கள், தாடியை குறைத்து வைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் நயவஞ்சக தன்மைகளுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவர் சலா சொல்வது என்பது சலா சொல்வது என்பது இங்கே நமக்கு வாஜிபாக்கப்பட்டுள்ளது. சாதாரண விஷயம். நான் சொல்கின்றேன், என்னுடைய வணக்கம் சொல்கின்றார்கள் நபியின் மீது, நீங்கள் சொல்லுங்கள். இது கட்டளை, செய்ய வேண்டும் என்ற கட்டளை நமக்கு பணிக்கப்பட்டது. அல்லாஹ் கூட தொழுகை அல்லாஹுக்கு மட்டும்தான். இதிலே புகழ வேண்டியது, தொழுகையை புகழ வேண்டியது எல்லாம் அல்லாஹை மட்டும்தான். ஆனால் அத்தஹியாத்திலே நாம் நபியுடைய வார்த்தையை உபயோகிக்கின்றோம் அல்லவா? நபியுடைய கண்ணியத்தை கருதிதான் அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான். அத்தஹியாத்திலே ஓதுவதற்கு அனுமதித்திருக்கின்றான் என்று சொன்னால் நபியுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தது. நபி இல்லாமல் அல்லாஹை யாரும் விளங்க முடியாது. நபி இல்லாமல் நமக்கு குர்ஆன் கிடைக்கவில்லை, நபி இல்லாமல் நமக்கு ஹதீஸ்கள் கிடைக்கவில்லை, நபி இல்லாமல் அல்லாஹும் யாரும் என்று தெரியாது. நபி இந்த உலகுக்கு வரவில்லை என்று அல்லாஹ் யாரும் தெரியாது. எல்லோரும் நாம் எல்லாம் குஃபார்களாக தான் இருந்திருப்போம். நாம் எல்லாம் எப்படி இருந்திருப்போம்? குஃபார்களாக, நாம் அல்லாஹை அறியாதவர்களாக, ஜாகிர்களாகத்தான் இருந்திருப்போம். வேறொரு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்போம். நபி இந்த உலகத்தில் உதித்ததின் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹை விளம்பரம் செய்தார்கள். அவர்கள் நாவிலிருந்து அல்லாஹ் குர்ஆனை வெளிப்படுத்தினார், அவர்கள் நாவிலிருந்து ஹதீஸை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அவர்கள் மூலமாக உலகத்தையே உள்ள மக்களை எல்லாம் அல்லாஹ் சீர்திருத்தினான். எவ்வளவு பெரிய எந்த வேலை! நபிமார்கள் வந்தார்கள், 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். ஒவ்வொரு பகுதிக்கு வந்தார்கள், ஒரு ஊருக்கு, ஒரு தெருவுக்கு வந்தார்கள், ஒரு ஊருக்கு வந்தார்கள், ஒரு பகுதிக்கு வந்தார்கள், ஒரு குடும்பத்துக்கு வந்தார்கள், ஒரு நாட்டுக்கு வந்தார்கள், ஒரு பிரதேசத்துக்கு வந்தார்கள். இப்படிதான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுவதுக்கும் நபி, உலகம் முழுவதுக்கும் மட்டும், இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, ரஹமத்துல் லில் ஆலமீன், எல்லா உலகங்களுக்கும் ரஹமத் அவர்.
அதனால் நான் நபி புகழ்வது என்பது நம் மீது வாஜிப். அந்த புகழ்மாலையில் ஒன்றுதான் ஸலவாத், அந்த புகழ்மாலையில் ஒன்றுதான் மௌலூத், அந்த புகழ்மாலையில் ஒன்றுதான் குருதாசரி. இப்படி நபியை புகழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அருகதை இருக்கின்றது. யார் எந்த அளவுக்கு மஹப்பத் வைத்திருக்கின்றார்கள் நபியின் மீது, அவர்களுக்குத்தான் நாம் புகழக்கூடிய தகுதி இருக்கின்றது, அவர்களுக்குத்தான் புகழக்கூடிய எண்ணமும் வரும். நாம் யார் யாரையே புகழ்கின்றோம் நம்முடைய நாவால். என் மனைவியை நாம் தூக்கி வைத்து பேசுவது இல்லையா, நம்முடைய பிள்ளைகளை பெருமையாக பேசுவது இல்லையா, குடும்பத்தை பெருமையாக பேசுவது இல்லையா? எத்தனை பேரை நாம் தூக்கி வைத்து பேசுகின்றோம், உயர வைத்து கொண்டாடுகின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் விட நாம் உயர் பாராட்டப்பட வேண்டியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள், புகழுக்கு தகுதியுடையவர்கள் அந்த நபிக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹ் கூட இந்த உம்மத்துகள் சுன்னத்தை மறந்து விடுவார்களோ, இந்த உம்மத்து எப்படி தன்னையே மறந்து விட்டு வாழ்ந்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டுதான் அல்லாஹ் ஐவேறு தொழுகையும் கடமையாக்கி நபிக்கு மேராஜிலே கடமையாக்கி அனுப்பி வைத்தார். இந்த மக்களுக்கு போய் சொல்லுங்கள், ஐவேறு தொழுகையும் தொழுகை சொல்லுங்கள், கடமையாக்கப்பட்டிருக்கு சொன்னார். கொடுத்து அனுப்பினார். ஐவேறு தொழுகையும் கடமையாக்கப்பட்டது. அந்த கடமையாக்கப்பட்டதுனால்தான் இப்போது தொழுகை இருக்கிறது. அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. அது கடமையாக ஆக்கப்பட்டதினால் அந்த வரலாறு தொழுகை ஐவேறு தொழுகையும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு, நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு. இந்த உம்மத்து மறந்து விடுமோ என்று பயந்து அல்லாஹ் சுன்னத்தான தொழுகும்படி அல்லாஹ் இந்த உம்மத்து மறந்து விடும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிக்கு சொல்லப்பட்டது. உம்மத்துகளை சுன்னத்துகளை சுன்னத்தான தொழுகை தொழுது வர சொல்லுவது. அதனால்தான் முன் சுன்னத்தும், ஃபஜ்ரிலே முன் சுன்னத்தும், லுஹரிலே முன் சுன்னத்தும், லுஹரிலே பின் சுன்னத்தும், மக்ரிபிலே பின் சுன்னத்தும், அஸரிலே முன் சுன்னத்தும், இஷாவிலே முன் சுன்னத்தும் பின் சுன்னத்துமாக தொழுகையை நாம் நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளாக நாம் சுன்னத்தான தொழுகையை அத்தோடு நின்றாது சுன்னத்தான நோன்புகளை வைக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள், நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள். அந்த கடமைப்பாடுகளே நபிஸல்லல்லாஹு அவர்கள் தொழுது வந்தார்கள். வாரத்தில் நோன்பு வைத்தார்கள். வாரத்தில் 2 நாள், திங்கள் வியாழன். அதுபோல் நாமும் அந்த நோன்புகளை சுன்னத்தால் நோட்டு வர வேண்டும். மாதத்தில் 3 நோன்புகள் 13, 14 நோட்டு. இதெல்லாம் நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு. இத்தோடு முடிந்து விடவில்லை, நபியின் மீது அதிகமாக ஸலவாத் உரைக்கிறது. ஒரு மனிதன் நபியின் மீது ஸலவாத் உரைத்தால் என்ன பண்ணது? ஸலவாத் உரைப்பது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஆயத்தின் அடிப்படை சொன்னேன், இது வாஜிப் என்று. ஒவ்வொரு மனிதனும் ஸலவாத்தை சொல்ல வேண்டும், வாஜிப் என்று சொல்ல. ஆக ஒவ்வொரு மனிதனும் அந்த ஸலவாத்தை உரைத்து தர வேண்டும் வாழ்க்கை. நபி கூட சொன்னார்கள், மெம்பர்பரில் 7 முறை ஜிப்ரீல் சொன்னார்கள், என் பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, நபியே உன்னுடைய பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக மலக்குடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி ஆமீன் என்று சொன்ன விஷயங்களை பார்க்கிறோம். ஏன் அத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தகைய பதுவா செய்ய வேண்டும்? நபியின் பெயரை கேட்டு யார்
அதற்கு பதில் சொல்லவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பதில் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அவர்கள் சபிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கடமை என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆக நாம் நபியின் மீது ஸலவாத் சொல்வதை அது நம்முடைய வழக்கமாக ஆக்கிக் தரிக்காவிலே ஸலவாத் சொல்வது முக்கியமான அமலாக ஆக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நபியுடைய நேசம் பெறாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. தரிக்காவுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதுதான். அதற்காக தான் மனிதன் பரலோடு ஓடி போயிடுவான், அடுத்து அமல் செய்ய மாட்டான் அப்படிங்கிறதுக்காக பெரியார்கள் நாதாக்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஒரு தொடர்பை இந்த மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தரிக்காக்கள் உருவான விசல்லாசுடைய காலம், அவர்களுக்கு அடுத்த காலம் தாபீயினுடைய காலம், அதற்கடுத்த காலம் தப தாபீயினுடைய காலம் வரை ஒரு பொற்காலமாக இருந்தது. ஏவாமலே அமல் செய்தார்கள். நபிகள் சொன்னார்கள், என்னுடைய காலம் பொற்காலம், எனக்கு அடுத்து வரக்கூடிய தாபீயினுடைய காலம் பொற்காலம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தப தாபீயின் கால பொற்காலம். இந்த 3 காலத்திற்கு பிறகு மனிதன் அமல் செய்து முயற்சி செய்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தது சொன்னால், அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் போதும், அது அவங்களுக்கு தாயமா அந்த அமல் வந்துடும். சொன்னா போதும், உடனே அமல் அப்படி இறங்கிடுவாங்க. சரியாப்பா கேட்க தேவையில்லை, காதுல விழுந்தால் போதும். நபி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா போதும், உடனே அதை அமல்படுத்தக்கூடிய தன்மையில் இருந்தார்கள் சஹாபாக்கள். நபி எதை சொல்லிட்டா உடனே அதை அமல் உங்களுடைய வாழ்க்கையில் உடனே கொண்டு வந்துருவாங்க. அதனால சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நபியுடைய தர்பாருக்கு ஒரு நாள் போகலைனா மறுநாள் வரக்கூடிய சஹாபி அடுத்த சஹாபிட்ட கேட்பாங்களா, நேற்று தினம் நீங்கள் நபியுடைய தர்பாருக்கு போயிருந்தீங்களா? போயிருந்தேன், என்ன சொன்னாங்க? நாம கேட்கிறோமா, திருவண்ணாமலை மஜ்லிஸ்ல என்ன சொன்னாங்க அப்படி நம்முடைய சகோதரர் முரீதிகளுக்கு கேட்கிறோமா? பாபா என்ன சொன்னாங்க கேட்கிறோமா? கிடையாது. அக்கறை இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அக்கறை இல்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அக்கறை இல்லை, முயற்சி இல்லை, முயற்சி எல்லாம் எடுபட்டு போய்விட்டது. அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது. ஒரு போலித்தனமான வாழ்க்கை தான் நம்முடைய. அந்த சஹாபாக்கள் சொன்ன உடனே செய்வார்கள். ஒரு சஹாபியை சொன்னா போதும், அந்த விஷயம் உடனே எல்லா சஹாபிகளுக்கும் பரவிவிடும். வந்தவர்கள் வராதவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஸல்லல்லாஹு ஒரு அமல் சொன்னாங்களா, ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியே அந்த சஹாபாக்களுக்கு மதீனத்திற்குரிய எல்லா சஹாபி பெண்மணிகளுக்கெல்லாம் அன்றைய தினமே அவர்கள் வீடுகளுக்கு போய் சேர்ந்துட்டு வாங்கிட்டு நம்மளை மாதிரி காது வாங்கிட்டு விட்டுற மாட்டாங்க. உடனே அமலில் இறங்குவார்கள். என்ன சொன்னாங்களோ, நபி சொன்னாங்களோ அன்றைய தினம் அப்பொழுது கேள்வி பட்டவுடன் உடனே அமலுக்கு வந்துவிடும் சஹாபாக்களின் வாழ்க்கை. அடுத்த நிமிடம், அடுத்த நாள், அடுத்த வாரம் தள்ளி போடுவது என்பது அவருக்கு இல்லை. காரணம், அவருக்கு சைத்தானுடைய ஆட்சிமை இல்லாமல் ஒதுங்கி இருந்தார். அவருடைய உள்ளம் சுத்தமாக இருந்தது. நபியுடைய பார்வையின் காரணத்தினால் உள்ளங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இருந்தன. அதனால் நபி என்ன சொன்னார்களோ அதை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் ஆகிவிட்டார். உடனே செயல்பட்டு விடுவார்கள். இதை பார்த்த தாபியீன்கள், சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அவர்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள். அந்த தாபியீன்களே அப்படி சஹாபாக்கள் முகத்தை பார்த்தாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முகத்தை ஒரு முறை உற்று நோக்கி ஒரு பார்வை, தன்னுடைய அகமிய பார்வை, ஞான பார்வையை செலுத்தி விட்டால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி உள்ளம் பரிபூர்ண சந்திரனாக மாறிவிடும். அங்கு நஃப்ஸ்,
அந்த ஷைத்தானுடைய வேலை ஒன்று இருக்காது. நபியுடைய பார்வையினது ஞானம், அந்த சுடர், அந்த நூரை முஹம்மதியாவுடைய அந்த சுடர் அந்த கல்விலே போய் உடனே பதிந்துவிடும். சஹாபாக்களுடைய உள்ளங்களில், ஒவ்வொரு உள்ளங்களிலும் நூரை முஹம்மதியாவுடைய அந்த சுடர் பட்டுக் கொண்டே இருந்தது, ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யார் பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். காரணம், அந்த நூரை முஹம்மதியாவுடைய அந்த சுடர் சஹாபாக்கள் உள்ளங்களிலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு வேறு சிந்தனை இல்லை, வேறு மக்களுடைய சிந்தனை இல்லை. சிந்தனை முழுவதும் நபியின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நபியின் மீதுமே அவருடைய சிந்தனைகள் இருந்தன. வேறு சிந்தனை இல்லை. தொழுவிட்டு அமர்ந்தால் நபி இன்று என்ன சொல்வார்கள், அதுதான் சிந்தனை. கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றால் மனைவி கேட்பாள், இன்று நபி என்ன சொன்னார்கள். பிள்ளை கேட்கும், நபி இன்று என்ன சொன்னார்கள். நம்மிடத்தில் பழக்கம் இருக்கின்றதா? வீட்டில் அந்த நடைமுறை இருக்கின்றதா? மார்க்கம் நாம் துடைத்துக் கொண்டே இருக்கின்றோம். நம்ம சமுதாயத்தை நாம் அழித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு காலம் சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருந்தது, பார்க்கப்பட்டு மேலோங்கி கொண்டிருந்தது. ஒருவரை பார்த்து ஒருவர் படிப்பினை பெற்று அவர்கள் முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஈமான் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் ஈமான் கொண்டார்கள், ஒருவரை பார்த்து ஒரு ஈமான் கொண்டார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்று மாற்றாரை பார்த்து பார்த்து அவர்களுடைய ஆசைகளும் அவருடைய அபிலாசையும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய உடைகளும் அவருடைய செயல்களும் பார்த்து பார்த்து அதை பார்த்து நாம் இஸ்லாத்தை தொலைத்து விட்டோம். எதை பற்றி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் மாற்றாரை பார்த்து இன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம். இந்த இஸ்லாத்துக்கு நாம் தான் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்ற துரோகிகள், உண்மையான துரோகிகள் நாம் தான். என்று சொன்னால், அன்று கேட்டு போனார்கள் சஹாபாக்கள். கேட்டு வீட்டுக்கு போனவுடன் சஹாபாக்கள் வாய் திறப்பதற்கு முன் மனைவி கேட்பார்கள், இன்று நபி என்ன சொன்னார்கள். நம் மனைவி கேட்கின்றாளா? நம்முடைய பிள்ளைகள் கேட்கின்றார்களா? இன்று என்ன சொன்னார்கள் பாபா, நீங்க என்ன சொன்னார்கள்? இன்னைக்கு ஜும்மாவேன் என்ன சொல்லப்பட்டது கேட்கின்றார்களா? மனைவி கேட்பதில்லை. இதை நாம் சொல்கின்றோமா? இன்று கேட்டு வந்தேன், இப்படி சொன்னார்கள், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் ஷரியத், இதுதான் சுன்னத், இப்படி சொன்னார்கள் என்று நாம் சொல்லுகின்றோமா? இல்லை மார்க்கத்தை எத்தி வைக்கின்றோமா? நாமும் எத்தி வைப்பதில்லை, மனைவியும் கேட்பதில்லை, பிள்ளைகளும் கேட்பதில்லை. இப்படியே போய்கொண்டிருப்பதால் தான் மார்க்கம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அன்று மார்க்கத்தை தூக்கி நிறுத்தினார்கள் சஹாபாக்கள். நபி என்ன சொல்லுவார்கள்? நபி அவர்கள் தலை காட்டி அவர்கள் காதுகள் போல் நபி நாம் என்ன பேசுவோம்? சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அப்படித்தான் இருந்தது. கற்றுக்கொள்ள வந்தக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு ஆசிரியர் முன்னால் ஒரு வேட்கை, நாம் கல்வி கற்க வேண்டும், இறைவனை அறிய வேண்டும், ரசூலை அறிய வேண்டும், இந்த இறைமறையை அறிய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அந்த உள்ளத்தில் தீக்கொழுந்தாய் இருந்து கொண்டிருந்தது. என்ன சொல்வார்? இன்று எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது, ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்கள் வெறும் தூங்க கூட மாட்டார்கள், இரவு முழு தொழுது கொண்டிருப்பார்கள். காலையில் நபி எதிர்பார்த்து மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதை காத்து கொண்டிருப்பார்கள். சில நபர்கள் இன்னும் மேலோங்கி போய் நபியினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நபியின் வாயிலில் காத்து கிடந்தார்கள், குளிரிலே வாடி கிடந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கல்வியின் மீது ஒரு ஆதிக்கம், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதிக்கம், எந்த அளவுக்கு அவர்கள் அதன் மீது ஒரு ஆதங்கம், அவர்களுடைய உள்ளங்கள் வேறு நோக்கம் இல்லை, வேறு சிந்தனை இல்லை, சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. சம்பாதிப்பார்கள், அவர்கள் தன் மனை மக்களை காப்பாற்றினார்கள்,
தன்னுடைய பெற்றோர்களையும் காப்பாற்றினார்கள், தன்னுடைய கடமை பெற்றோர்களையும் காப்பாற்றினார்கள், மார்க்கம் சொல்லிக் கொடுத்து அப்படியே அவர் வலுவாக செய்தார்கள். ஆனால் அவர்கள் கவனம் முழுவதும் நபியின். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் உள்ளம் அப்படி முழுமையாக ஈமானை கொண்டு, அந்த ஜோதியை கொண்டு, நூறு முஹம்மதிய ஜோதியை கொண்டு, அந்த ஈமானை கொண்டு அவர்கள் திருப்தியான உள்ளத்தோடு அவர்கள் இருந்ததினால் அவர்களை பார்த்த தாபியீன்கள் அவர்கள் உள்ளம் அப்படி சுத்தமாகிவிட்டது. அவரை பார்த்த தாபியீன்களின் உள்ளம் சுத்தமாகிவிட்டது. அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு அழுக்காரம் களையப்பட்டு விட்டன. ஏன்? சஹாபாக்கள் உள்ளம் நபியுடைய உள்ளத்தை பார்த்து, நபியுடைய பேச்சை கேட்டு உள்ள பரிசுத்த நிலையில் இருந்தது. வேறு எண்ணம் இல்லை, அங்க சைத்தானுடைய ஊடுருவல் இல்லை, நப்சுடைய ஊடுருவல் இல்லை. அப்படியே வழிபட்டு கிடந்தார்கள். அந்த திருமுகங்களை பார்த்த தாபியீன்கள், அந்த தாபியீன்கள் அவர்களை பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளங்கள் கழுவப்பட்டு போய்விட்டன. அவருடைய உள்ளங்கள் சுத்தமாகிவிட்டன. தாபியீன்கள் உள்ளங்கள் சுத்தமாகிவிட்டன. தாபியீன்கள் தான் இமாம்களாக, நாளை இதனுடைய இமாம்களாக இருந்தார். நாலு மதுஹபுடைய இமாம்கள் தாபியீன்கள் உருவானார். அவர்களை பார்த்தவர்கள் தப தாபியீன்கள். தாபியீன்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தது. அங்கேயே சைத்தானுடைய ஊடுருவல் இல்லை, அங்கேயும் நப்சுடைய ஊடுருவல் இல்லை. அவர்களை பார்த்த தப தாபியீன்கள் அவர்களை உள்ளமும் சுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய காலம் ஒரு காலம், அதுக்கு வரக்கூடிய தாபியீனுடைய காலம் ஒரு காலம், அதற்கடுத்து வரக்கூடிய தப தாபியீன் காலம் ஒரு காலம். இந்த 3 காலம் உள்ளங்கள் சுத்தமடைந்த நிலையில் இருக்கும். ஒருவரை ஒருவர் பார்த்து ஈமான் பரிபூரண தன்மையை, காமிலான தன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் ஈமான் உழைத்துத்தான் பெற வேண்டும். அதோடு முடிஞ்சு போச்சு. அதோடு முட்டுப்படி ஆகிவிட்டது. கல்விகளை துடைக்கக்கூடிய சக்தி அதோடு முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் முயற்சி செய்து தங்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள இப்படி தங்களுடைய அற்புதத்தினால் அவ்வளவு மக்களை உருவாக்கினார். அப்படி அவர்கள் உருவாக்கிய அந்த பரிபூர்ணமான தீன் தான் இன்று வரை நிலைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை வந்து சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிச்சைகளுக்கும் இது ஈமானிய பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமா நாம் நபிக்கு நிறைய கடமைப்பட்டு, நிறைய ஸலவாத்து சொல்வது கடமைப்பட்டு, ஸலவாத் சொல்வதின் உயிர் மூச்சாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸலவாத்திலே மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது. சில மக்கள் நபியின் மீது அதிகம் பிரியம் கொண்ட மக்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஸலவாத்தை தங்களுடைய அமல்களாக ஆக்கிக் கொண்டார். ஒரு பெரியார் இருந்தார்கள். அந்த பெரியார் இடத்திலே மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த பெரியார் இடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றீர்கள், என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பெரியார் சொன்னார்கள், எனக்கு ஒரு அமலும் இல்லையே, ஒருகனே போதரே இது தவிர இல்லாமல் செய்யறத நானும் செய்யறேன். மீண்டும் அந்த பெரியாரத்தில் கேட்டார்கள். பெரியார் சொன்னார்கள், நான் ஸலவாத் ஓதுகிறேன், இதுதான் என்னுடைய அமல். என் நேரம் என் நாவில் வருவது எல்லாம் எப்பொழுதும் நபியின் மீது ஸலவாத் உரைத்துக் கொண்டே இருக்கிறேன், நபியின் மீது ஸலவாத் உரைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வேலை. நான் செய்யக்கூடிய ஒரே அதிகப்படியான அமல், அல்லாஹ் ரசூல் ஏவியது போல நான் அதிகமாக செய்யக்கூடிய அமல் ஸலவாத். பெரியார்கள் நாதாக்கள் ஸலவாத்தின் மூலமே அல்லாஹை அடைந்து பெருமக்கள் உண்டு. அல்லாஹ் கூட சொல்றான் திருக்குறானில்,
நபியை உங்களை நேசிக்காதவரை நாலா ஜூஸ் எடுத்து பாருங்க. நபியை உங்களை நேசிக்காதவரை நாம் அவர்களை நேசிக்க மாட்டோம். சொல்வது யார்? அல்லாஹ். யாரை நேசிக்கிறோம்? உண்மையாக யாரை நேசிக்கிறோம்? அல்லாஹ்வை நேசம் என்று சொன்னால் நபியை நேசித்துத்தான் ஆக வேண்டும். நபியை நேசித்தால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். சொல்வது குர்ஆன். அல்லாஹ்வுடைய கட்டளையே இதுவாகத்தான் இருக்குது. முதல் நீ நபிக்கு வழிபடு. எனக்கு வழிபட்டியா? வாத்தி உள்ளாஹு ஆத்தி ஒரு ரசூல். ரசூலுக்கு வழிபட்டினா எனக்கு வழிபட்டவன் ஆயிரம். அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது ரசூலுக்கு வழிபடுவதன் மூலியமாகத்தான் அல்லாஹ்வை வழிபடுவதுடைய நிலையை நீங்க அடைய முடியும். ரசூலை பிரிய வைப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நீங்கள் பிரிய வைக்க முடியும். இன்னும் ஒரு சம்பவத்தில் நபியை நீங்கள் அவர்களை மன்னிக்காத வரை நாம் அவர்களை மன்னிக்க மாட்டோம் என்று கூட திருக்குறளை வாசம் வருகின்றது. ஒரு கூட்டத்தாரை நீங்கள் அவர்களை மன்னிக்காத வரை நாமும் அவர்களை மன்னிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் திருக்குறளில் ஒரு வாசம் வருகின்றது. நபி மன்னிக்க வேண்டும். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எப்பேற்பட்ட நபியை தந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு எப்பேற்பட்ட நபியை கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டா அவங்க வேதனைப்படுவாங்க. உம்மத்து இப்படி கஷ்டப்படுது அப்படி நமக்கு துஆ செய்யும். நம்ம இங்க சந்தோஷப்பட்டா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழன் என்று நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆமால்களும் நபிக்கு எடுத்து கட்டப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் போன வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வார வியாழக்கிழமை வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம்? நம்முடைய பட்டோலைகள், நாம் செய்த அமல்கள், நன்மைகள், தீமைகள், நம்முடைய பட்டா, நம்முடைய ஒரு வாரத்தினுடைய நிலைகள் நபிக்கு காட்டப்படுகின்றன. அமல் செய்து அல்லாஹுக்கு வழிபட்டிருந்தால் நபி சந்தோஷம் அடைவான். ஸலவாத் ஓதி இருந்து 5 வேளை தொழுது இருந்து பொய் பேசாம இருந்து தவறு இல்லாம இருந்து பாவங்கள் செய்யாம இருந்து நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டிருந்தால் நபி சந்தோஷப்படுவார். இந்த உம்மத்துடைய தரஜாவை உயர்த்துவாயாக. துஆ எங்க இருந்து கிடைக்கும்? நபிட்ட இருந்து கிடைக்கும். நமக்கு துஆ வாரம் கிடைக்கும். நம்ம லட்சணம் நல்லா இருந்தா, நம்ம செயல் நல்லா இருந்தா, பாவம் இல்லாம இருந்தா, அல்லாஹ் ரசூலுக்கு ஓப்பாக இருந்தா, இந்த ஒரு வாரம் முழுசும் யோக்கியமா நடந்திருந்தா, யாரையும் ஏமாத்த இருந்தா, பொய் சொல்லாம இருந்தா, யாரையும் புறம் பேசாம இருந்தா, யாரையும் குற்றம் சொல்லாம இருந்தா, தவறு செய்யாம இருந்தா, திருடாம இருந்தா, ஹராம வேலைகள் செய்யாம இருந்தா, யோக்கியமாக இருந்தா, நம்முடைய நிலைகள் அங்கே நபிக்கு காட்டும் பொழுது நபி சந்தோஷம் அடைவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குத்தான் நான் பாடுபட்டேன். என் உம்மத்து சலாமத்தா நல்ல முறையில அமல் செஞ்சிருக்கோம். நபி நமக்காக துஆ செஞ்சார்னா என்னுடைய உம்மத்துடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக துஆ செய்வோம். நபியுடைய துஆ நமக்கு வாரம் கிடைக்கும். யோக்கியனா இருந்தா, நல்ல அமல் செய்திருந்தா, இதையே பாவம் செய்திருந்தா நபி பார்த்து இப்படி இதுக்காகவா நான் பாடுபட்டேன், இதுக்காகவா நான் பாடுபட்டேன், ரத்த சிந்தி கல்லால அடிபட்டு உதப்பட்டு எத்தனை வசைமொழிகள் வாங்கி எத்தனை குஃபார்கள் யூதர்களிடத்திலே போரிட்டு என் வாழ்க்கையை சுகங்களை எல்லாம் நான் இழந்து இப்படியெல்லாம் இந்த மக்கள் நன்மக்களா ஆக வேண்டும் என்றுதானே நான் பாடுபட்டு இப்படி ஈமானை கொண்டு போய் சேர்த்தேன். இவரை பொய் சொல்வதற்காக அனுப்பினேன், இவரை திருடுவதற்காக அனுப்பினேன், இவரை ஏமாற்றுவான கற்றுக் கொடுத்தேன். ஏன் இந்த மக்கள் இப்படி மோசம் போய்விட்டார் என்று நபி நம்முடைய கெட்ட அந்த நிலைகளை பார்த்து அவர்கள் வருத்தப்பட்டு அழுகுவார்களா?
தேவையா? நபியை அழுக வைப்பதற்கு உங்களுக்கு மனம் இருக்கின்றதா? நம்முடைய செயல்கள் பார்க்கும் பொழுது நபி சந்தோஷப்படுவதும், நம்முடைய கெட்ட செயல்களினால் நபி வருத்தப்படுவதும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் பயம் வேண்டாமா? அச்சம் வேண்டாமா? நபியுடைய திருப்தியை பெற வேண்டாமா? நபியை துஆவை பெற வேண்டாமா? எதற்கு நபி இந்த உலகத்தில் வந்தார்கள்? பாவத்தில் இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக தான் ஒவ்வொரு தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இறை தூதர்கள் வந்ததெல்லாம் 1,24,000 இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததெல்லாம் மனிதன் பாவத்திலிருந்து தற்காத்து வாழ்வதற்காகத்தான், அதை சொல்லுவதற்காகத்தான் வந்தார்கள். பாவம் செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே, அபகரிக்காதே, பிற மனதை புண்படுத்தாதே, இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லி மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள். அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் உதித்து நம்மளை எல்லாம் நேர்வழிப்படுத்தி உத்தமர்களாக, உன்னத புருஷர்களாக ஆக்குவதற்காகத்தான், ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் ஆக்குவதற்காக நபி இந்த உலகத்தை அவதரித்தார். அப்படி வாழ்ந்தால் நபி சந்தோஷப்பட்டு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய இந்த உம்மத்தை அந்தஸ்தை உயர்த்துவாயாக. மீண்டும் துஆ செய்வாங்க, அதை மறுமை என்னோடு சேர்த்து வைப்பாயாக துஆ செய்வாங்க. ஆனால் நம்ம பாவம் செஞ்சா, இந்த பாவத்தை அவங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டால் நபி கண்ணீர் வடிப்பார்கள். இப்படி என் உம்மத்து வீணா போச்சு, இப்படி இந்த உம்மத்து அநியாயம் பண்ணிருச்சு, இப்படி என்னுடைய உம்மத்து வழி போயிருச்சு, இப்படி பாவத்தின் பக்கம் எங்க உம்மத்து போயிருச்சு. நபி வருத்தப்படுவார். நபியுடைய உள்ளத்தை வருத்தப்படுத்தலாமா? ஒரு உம்மத்து என்று சொல்லக்கூடிய அருகதையுடைய மக்கள் நாம் வருத்தப்படுத்தலாமா? இது நியாயமா? நபியை வருத்தப்பட்டு விட்டு நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா? நபியை உள்ளத்தை வருத்தப்படுத்த விட்டு அழுக வைத்து விட்டு நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா? என்ன சகோதரர்களுடைய வாழ்க்கை? இந்த ஆசா பாசங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது எத்தனை காலம்? அதனால் என்ன கிடைக்க போகின்றது? அல்லாஹ் ரசூல் வெறுத்தவர்களை வெறுக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அதை நம் உள்ளத்தை வெறுத்த வேண்டும். இது ஈமான். அல்லாஹ் ரசூலும் எதை பிரியப்பட்டார்களோ அதை பிரியப்பட வேண்டும். இது பேர் ஈமான். நம் மனோ இச்சைக்கு நடப்பதற்கு பேர் ஈமான் அல்ல. நமக்கு காலமெல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் கோடானு கோடி கடமைப்பாடு. நமக்காக வாழ்ந்த கடைசி நிலையிலும் உயிர் பிரியும் நிலையிலும் இந்த உம்மத்து என்று எல்லாவிடத்தில் உம்மத்துக்காக மன்றாடி நம்பி நாளைக்கு மறுமையில் நமக்காக சொர்க்கம் செல்லாமல் அவர்கள் தான் முழுவதும் சொர்க்கத்துக்குள்ள நுழையும். ஸல்லல்லாஹு சொல்லும், நீ உம்மத்து வர நான் போக மாட்டேன். எப்படி உம்மத்து மேல் அக்கறையுள்ள நபி, இந்த உம்மத்து மேல் எவ்வளவு அக்கறையுள்ள நபி, என் உம்மத்து வராமல் நான் சொர்க்கம் செல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லாஹ் இரக்கமுள்ள நபி. அந்த நபிக்கு நாம் செய்ய வேண்டிய சங்கை நபி நாம் செய்ய வேண்டிய சங்கையை இவ்வளவு கோடான கோடி நபியுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும் பொழுது விசுவாசம் சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய நிலைமைகளை காண்பிக்கும் பொழுது விசுவாசம் நல்ல நிலைமைக்காக சந்தோஷப்படுவார்கள். ஆக நபியை சந்தோஷப்படுத்துவது ஒவ்வொரு ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை. நமது நபியை சந்தோஷப்படுத்துவது நம் மீது ஒரு கடமை. அப்படி சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் சந்தோஷப்படும். இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு தானே நபிமார்களை அனுப்பி வைத்தார் அல்லாஹ். அதனால்தான் தன் வாழ்க்கை முழுதும் போராடி தன் இறுதி வாழ்க்கையிலே அவர்கள் இந்த மக்கள் எல்லாத்தையும் கேட்டார்கள், நான் உங்களுடைய தூதுவத்தை எடுத்து வைத்து விட்டேனா? அது பல்லாத்த விசாலா வார்த்தைக்கு அமானா, நான் ஆணையத்தை ஒப்படைத்து விட்டேனா? என் தூதுவத்தை எடுத்து வைத்து விட்டேனா?
இந்த நபியும் கேட்கவில்லை, மாணவி சாசனம் கேட்டு அந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டு அல்லாஹ்விடம் சென்றனர். அதிகமாக ஸலவாத் நம் மீது கடமையிலும் கடமையும் வாஜிப். நம்மளால் முடிந்த அளவு ஸலவாத் சொல்லி நபியின் மீது சகோதரர்களே முதலில் அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பதற்கு நபியுடைய அன்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. நபியின் மீது அன்பு வைத்து நாம் செயலாற்றும் பொழுது பேரருளாளன் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்து அல்லாஹ் நபியிலே மறைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நபி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்மளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். ஹயாத்துல் நபி நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு உம்மத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே நான் பேசுகின்றேனா, இந்த சபையை நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்களா? நபிக்கு தெரியாம இந்த உலகம் இயங்கவில்லை சகோதரர்களே. நபிக்கு தெரியாம இந்த உலகம் இயங்கவில்லை. நாம் என்னவோ குருட்டு கணக்கு போட்டு நபி மோத்தா போயிட்டாங்க. ஹதீஸ் சொல்லுகிறது ஹயாத்துல் நபி. நபி வாழ்ந்து கொண்டு போய்தான் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாணவி விளங்காதவர்கள் எப்படி எப்படியோ பேசுவார்கள். அறிவு குருடர்களை என்னவென்று சொல்வது? அறிவு திறன் மிக்கவர்களை பாராட்டலாம், சிந்திக்கக்கூடியவர்களை நாம் பாராட்டலாம். அறிவு குருடர்களை என்னவென்று சொல்வது? நபியை முதலில் நாம் விளங்க வேண்டும். நபி யார் என்பதை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் நபி மீது நாம் உண்மையான பிரியத்து வைக்கும். நமக்கு நபி உழைத்த உழைப்பை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் இந்த உம்மத்துக்காக உழைத்தார்கள். அப்படி நமக்காகவே உழைத்த நபியின் மீது பிரியம் வைப்பது, நேசம் வைப்பது நம் மீது கடமை அல்லவா? சோதரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மறைவாக இருக்கின்றான், பார்ப்பது அரிது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில், இந்த பூ உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தானே. நம்மை விட்டு மறைந்த தாயும் தகப்பனும் கனவில் பார்க்க முடிகிறதா இல்லையா? முடிகிறதா இல்லையா? இறந்து விட்ட பெற்றோர்களை கனவில் பார்க்க முடிகிறதா இல்லையா? இறந்து போன பெரியார்களை கனவில் பார்க்கின்றோமா இல்லையா? ஏன் நபியை பார்க்க முடியாது? முடியும் சகோதரர்களே. அந்த ஈமானும் அந்த அன்பும் நம்மிடத்தில் இல்லை. நம் முன்னால் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கும் சக்தி நமக்கு இல்லை என்று சொன்னார். சகோதரர்களே, நாம் அறிவு குருடர்கள், உண்மையே இது என்று தெரியாத மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாளர்களை இன்னும் நமக்கு யார் என்று தெரியவில்லை. நல்லவர்களை நல்லவர்களாக தெரியவில்லை. பார்க்கும் பார்வை சரியில்லை. உண்மையாளர்களை, நம் முன்னால் வாழக்கூடிய உண்மையாளர்களை நாம் தெரியாமல் பொழுது உலகத்திற்கெல்லாம் உண்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எங்கே தெரிய போகின்றோம்? தெரிந்தாக வேண்டும். நபியை விளங்கியாக வேண்டும். சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். யார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களுக்கு விளங்க வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைக்க வேண்டும். மனைவி மீது அன்பு வைக்கிறவே அது நஜீஸ் தானே. மனைவி நஜீஸா இல்லையா? நஜீஸ் அன்னவர் தானே இல்லையா? எல்லாம் தலையை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, அவனதான் நீங்களா? மனைவி நஜீஸ் அன்னவர் தானே. அவரை பிரிவு வைக்கின்றோம், அழுது ஒரு பிள்ளைகளை பிரிவிக்கின்றோம், பெற்றோர்களை பிரிவிக்கின்றோம். அழியாதவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அல்லாஹ்வுடைய நூர் இது படைக்கப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூர் இன்னொரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்திலே. அந்த நூர் எப்பொழுது அல்லாஹ்வோடு இணைந்து விடுமோ இந்த உலகம் அழிந்து விடும்.
வாழ்கின்ற நபி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்தால் அந்த நபியை பார்க்க முடியும். அவர்கள் மீது மஹப்பத் வைத்தால் பார்க்க முடியும். நாம் பிரியம் வைத்தவர்கள் இழந்துவிட்ட பிறகு கனவில் பார்க்கின்றோமே, நடக்கின்றதா இல்லையா? ஏன் நபியை பிரியம் வைத்தால் பார்க்க முடியுமா இல்லையா? முடியுமே, கனவில் பார்க்க முடியும். ஏன் அந்த ஒரு பிரியமும் நேசமும் நமக்கு ஏன் வரவில்லை? ஏன் நபியின் மீது நாம் ஏன் காதல் கொள்ளவில்லை? நபியின் மீது ஏன் நாம் உண்மையான பிரியம் வைக்கவில்லை? சோதரர்களை, பிரியம் என்பது ஏதோ ஊர்ல மாதிரி பிரியம் வைக்கிறது இல்ல. பிரியம் என்பது உளமாற பிரியம் வைக்க வேண்டும், உள்ளத்தளவே பிரியம் வைக்க வேண்டும். நான் ஜுபா போட்டுட்டேன், நபியுடைய சுன்னத்தை வெளிப்படுத்துறேன். எத்தனை பேர் ஜுபா போட்டுக்குவாங்க? தாடி இருக்க. எத்தனை பேர் தாடி இருக்கும்? அரக்கை சத்தம் இருக்கும். ஒன்றை ஏற்றுக்கொள்வது, ஒன்றை மறுப்பது. சோதரர்களே, இது அல்ல மூமியான தன்மை. அல்ல மூமியான தன்மை என்பது எல்லா விஷயங்களிலும், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும், சொல்லிலும் செய்யலும், வாழ்க்கை நடைமுறையிலும் எல்லாவற்றிலும் முஹம்மதுடைய நடைமுறைகள் அன்னாரை பிரியம் வைத்து, நம்முடைய உடையிலும் அவருடைய பிரியம் வந்து விட வேண்டும், நம்முடைய உணவிலும் அவருடைய பிரியம் வந்து விட வேண்டும், நம்முடைய நடையிலும் அவருடைய பிரியம். ஒரு சஹாபிட்ட போய் அபூரி பரமத்துனார் கேட்டாங்க, நீங்க சலவாசம் பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நான் அவங்கள பின்னால போயிருக்கேன், முன்னால பார்த்து பின்னால போயிருக்கேன். சரி, பின்னால போயிருக்கீங்க, அவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டிட்டு போனாரு மதினால வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் நடந்தார். பின்னாடி வாங்க சொல்லி கொஞ்ச நேரம் அபகாரி பின்னாடி நடக்கிறார். கொஞ்ச நேரம் நடந்தார். நடந்த உடனே கொஞ்ச நேரம் ஓடினார். அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்தார். மறுபடியும் இருந்துச்சு, வளைஞ்சு போனார். அப்போ நான் என்ன கேட்டேன்? நபி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். என்ன இப்படி போய் இப்படி ஓடுற முடியாத உட்கார்ற அந்த மனிதர் சொன்னார், சஹாபி சொன்னார், நபி நான் பார்த்த பொழுது இந்த இடத்திலிருந்து பார்த்தேன். நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நடந்தாங்க, இப்படி நடந்தாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஓடனாங்க, இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க, இந்த இடத்துல இப்படி நெளிஞ்சு போனாங்க. இதுல எந்த தவறும் இல்லை, இப்படிதான் நபி நடந்தார்கள் என்பதை சஹாபி சொன்னார். நபியுடைய வாழ்க்கை அங்கங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் ரசித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக கொண்டு வந்தார்கள். நபியை ரசித்தார்கள். நம்ம எதையோ ரசிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் நபியை ரசித்தார்கள், நபியுடைய வாழ்க்கையை ரசித்தார்கள், நபியுடைய அங்கங்களை ரசித்தார்கள், நபியுடைய உடைகளை ரசித்தார்கள், உருவத்தை ரசித்தார்கள், வாழ்க்கை முறையை ரசித்தார்கள். இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கை மூச்சாக ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். அதற்கு பேர் தான் உண்மையான மஹப்பத். அதற்கு பேர் தான் உண்மையான மஹப்பத். நபியை போல நானும் நடக்க வேண்டும். சுன்னத்து சொன்னா நபியை போல நடந்தாதான் சுன்னத்து. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிற பேர் சுன்னத்து. நபியை போல இருக்கும் ஒரு நடைமுறை, நபி எப்படி இருந்தாலும் அதே போல நடைமுறை நம்மிடத்தில் இருக்கணும். அதுதான் சுன்னத்து. நபியுடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் நாம் வாழ்வோம். நபியை சந்தோஷப்படுவாங்க. நபி போல் நாம் வாழ்ந்தார். நபி எப்படி சிரிப்பாங்களோ அவ்வளவு சிரிக்கும். நபி சிரித்தது மிக சில சமயங்கள் மட்டும்தான். அவர்கள் தங்கள் முன் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிப்பார். வாய் திறந்து விசுவாசம் முன்முறைகள் தான் அவர்களுடைய விடையாகவும். ஆக நம்முடைய சிரிப்பு கூட நபி போல இருக்கும். நம்முடைய பார்வை கூட விசுவாசம் பார்வை பொழுது தாழ்ந்தே. யாரையும் கேள்வி விட்டாங்கன்னா முகத்தை பார்த்து வரை சொல்ல மாட்டாங்க, அதை தாழ்த்தி கொண்டு சொல்லுவாங்க. நபியுடைய
அவர்களுடைய தலை எப்பொழுது தாழ்ந்த தன் அடிமைத்தனம் என்பதை தாழ்த்திருந்த நிலையில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் விசுவாசம். நபியுடைய பார்வையை போல் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். ஒரு சுண்ணத்தான மூவினால் மனிதனுக்குரிய வழி. நம்முடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வது விசுவாசர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யாரேனும் வந்தால் நபியத்தை அருகாமையில் வந்து பேசணும் சொன்னா தலை தாழ்த்திக் கொள்வார்கள். முதலாவது. இரண்டாவது, அவர் காது பக்கத்தில் சொல்றத கவனத்தோடு கேட்பாங்க. சொல்லி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாயிருப்பாங்க. சொல்லி முடிச்ச பிறகு நபி அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை கொண்டு வரார், நபியிடத்தில் சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரார். கொண்டு வந்து சொன்னா அதை முழுமையா காதால் வாங்கிக்குவாங்க. காதால வாங்கி என்ன சொல்றாங்க காதால வாங்கிட்டு அவர் சொல்லி முடிச்ச பிறகுதான் அது பதில் சொல்லுவாங்க. இடையில மறிச்சு டக்குன்னு தன் மனசுல உதிச்சது சொல்ல மாட்டேன், பதில் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் நபியை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். யாரையும் நம்மிடத்தை பேச வந்தால் முழுமையாக கேட்க வேண்டும். நம்ம எப்படி தெரியுமா, அவர் 2 வார்த்தை தான் ஆரம்பிச்சிருப்பாரு, 2 வார்த்தை தான் ஆரம்பிச்சிருப்பாரு, உடனே நாம பேச ஆரம்பிச்சோம். அது எதுக்கு வந்தாலும் அதுக்கு காது கொடுத்து வாங்க மாட்டோம். இது எப்படி நபியுடைய வழியாக இருக்கும்? நபியுடைய பார்வையை போல் நம்முடைய பார்வையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது உண்மையாகவே நபி மீது பிரியமுள்ள மனிதனுடைய நிலைகளாக இருக்கும். ஒரு மூமியான மனிதன் நிலைகளாகும். நபியுடைய பேச்சு போல நம்முடைய பேச்சு இருக்கும். நபியுடைய பேச்சு யார் மனதையும் புண்படுத்தார். நபியுடைய மனது பேச்சு யார் மனதையும் புண்படுத்தார். நபிசுல்லாஹ் தம்முடைய வாழ்க்கையை யார் மனதையும் புண்படுத்தினார். அவர்களை புண்படுத்தியவர்கள் உண்டு கோடான ஒரு பேர். எத்தனையோ மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் மனதை புண்படுத்தி உண்டு. இன்று கூட புண்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நபியை புண்படுத்தக்கூடியவர்கள், உள்ளத்தை புண்படுத்தக்கூடியவர்கள். நம்முடைய நாவு எப்படி இருக்கணும்னா அழகான பேச்சு பேசணும். பிறர் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் பேசணும். அப்படிதான் பேசுவாங்க. வந்தவங்க யாருமே அவங்க பேசி முடிச்ச பிறகுதான் இவங்க பேசுவாங்க. அப்ப அவங்க சபீஸ்வரர் சொல்ற வரைக்கும் கேட்பாங்க. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா இடம் பொருள் தெரிந்து மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சுக்கள் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இருக்க வேண்டும். பிறருடைய உள்ளம் கவரக்கூடிய அளவுக்கு, பிறருடைய உள்ளம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். அதுதான் நபியுடைய பேச்சா இருந்துச்சு. நபிசுல்லாஹ் ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அது வாங்கி கொண்டவர்கள் அதை பத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. நபி சொல்ல முடியும், ஓ நம்ம செய்யறோம், சொன்னாங்க, ஓ இதனாலதான் இப்படி சொன்னாங்க. அந்த மனிதன் அந்த வார்த்தையை கேட்டு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நபியுடைய பேச்சு இருந்தது. இன்முகத்தோடு பேசுவார்கள். பேச்சிலே கனிவு இருக்கும், பேச்சிலே மென்மை இருக்கும். ஏன் சொல்லினா இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுதுதான் நபியின் மீது உண்மையான மஹப்பத் வைத்துக் கொள்ளும் மனிதனாக ஆக முடியும். நம்முடைய பேச்சும், நம்முடைய பார்வையும், நம்முடைய கேள்வியும், நம்முடைய செயல்களும் ஒரு பக்கம் நம்முடைய மனோஷ்டத்துக்கு வளர்த்துக் கொண்டு செய்து கொண்டு நம்முடைய உருவத்தினுடைய அங்கங்கள் மட்டும் நபியுடைய சுன்னத்தாக வைத்துக் கொண்டு சொன்னால் இரண்டும் ஒன்றாகுமா? பாத்தியிலும் ஹக்கும் ஒன்றாகுமா? அதனால்தான் நம் வாழ்க்கை எல்லாமே மாற்றிக்கொண்டு வருவேன். நபியுடைய வாழ்க்கையாக கொண்டு வர நபியுடைய சிந்தனை மூலம் அல்லாஹ்வுடைய சிந்தனையாக, நபியுடைய சிந்தனை எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு என்பது செய்ததில்லை. எந்த தவறுகளும் எந்த பாவங்களும் நபியுடைய உடல் உறுப்புகள் மூலியமாகவோ அவருடைய பொருள்களின் மூலியமாகவோ பேச்சுக்களின் மூலியமாக நபி எடுத்தது பாவம் என்பது
வெளிப்படவே கிடையாது. காரணம் அந்த பாவனை அறுத்தெடுத்தாச்சு. எங்க எங்க 4 இடத்தை அறுத்தெடுத்தாச்சு. அந்த உள்ளத்தை பிளந்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, 7 வயதாக இருக்கும் பொழுது, நபித்துக்கு முன் மிராஜுக்கு பொழுது அவர் 4 முறை நபியுடைய நெஞ்சு பிழக்கப்பட்டு அந்த கல்வை எடுத்து அவருடைய தண்ணீரில் எடுத்து சுத்தப்படுத்தி ஜம்ஜம் தண்ணீரில் சுத்தப்படுத்தி மீண்டும் உள்ளே வைத்து அவர்களை ஆக்கி விடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 4 முறை நெஞ்சம் பிழக்கப்பட்டது. ஏன்? நபியுடைய உள்ளத்தில் பாவம் என்று வரக்கூடாது. நபியுடைய உள்ளத்தில் நஃப்ஸ் என்பது இருக்கக்கூடாது. நபியுடைய உள்ளத்தில் ஷைத்தானிய உருவங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு அல்லாஹ் செய்த பேர் உதவி. அங்கே நெஞ்சு பிளக்கப்பட்டு உள்ளங்கள் அங்கே சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக வைக்கப்பட்டது. நம்ம நெஞ்சு பிடித்து வச்சுக்கலாமா? கழுவிட்டு வச்சிடலாமா? நமக்கு அந்த வேலை இல்லை. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம உள்ளத்தை கொண்டு போய் சேகரத்தில் ஒப்படைக்க வேண்டியதுதான். நம்முடைய இந்த காலத்தில் நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தணுமா சுத்தப்படுத்தணும்னா சேகரித்த தவிர வேற வழி இல்லை. ஒரு மனிதன் தானா சுத்தப்படுத்த முடியாது. நெஞ்சு பிளந்து போய் சுத்தப்படுத்திட்டு வாங்களே. அப்போலோ ஆஸ்பத்திரியில போய் சுத்தமாயிருமா? கல்வி சுத்தமாயிருமா? ஹார்ட்டை கூட சுத்தப்படுத்த முடியாது. கல்விகள் பரிசுத்தப்படுத்தப்பட்டன. அதனால ஒவ்வொரு செயல்களிலும் சொல்லிலும் செயலிலும் நஃப்ஸ் என்பது வெளிப்படவில்லை. ஒரு பார்வையில் இருந்து கேள்வியிலிருந்து அவருடைய எண்ணத்தில் இருந்து எல்லாமே அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக கட்டளையை ஏற்று அதை பிரதிபலிக்கக்கூடியதாக அதை எடுத்துச் சொல்லக்கூடியதாக நபியுடைய ஒவ்வொரு நாவும் அவருடைய செயல்களும் இருந்தார். ஆக நபியுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வை தரிசித்துக் கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவும் பகலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்தார்கள். வஹி இறங்கிக் கொண்டே இருந்தது. இப்லீஸ் வந்து கொண்டே இருந்தார்கள். அவரிடத்தில் பேசிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் உத்தரவு வந்து கொண்டே இருந்தது. நபிக்கு தூக்கம் என்பது கிடையாது. நபிக்கு உறக்கம் என்பது கிடையாது. நபிக்கு ரெஸ்ட் என்பது கிடையாது. எதுவும் கிடையாது. நபி 24 மணி நேரம் உழைத்தார்கள். எல்லாரும் தூங்க போயிருவாங்க. நபி வீட்டுக்கு போய் தொழுதுட்டு இருப்பாங்க. நபி வீட்டுல போய் தொழுதுட்டு இருப்பாங்க. ஆயிஷா தூங்க வச்சுட்டு நபி தொழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு ஆடம்பரமான பங்களா. நபிக்கு அப்படி இல்ல. ஆயிஷா அவருடைய கால் நீட்டி இருப்பாங்க. அவங்க குறுக்கனாதான் சல்லாசை சுஜூஸ் செய்ய முடியும். பாருங்க வீட்டுடைய அமைப்பு எவ்வளவு பார்க்க. நம்ம மாறுதட்டிட்டு இருக்கோம். பெரிய நான் தான் உண்மையான பந்தா ஈமான் உள்ள மனுஷன், நான் தான் ஈமான்தாரி, நான் தான் அல்லாஹ்வுடைய பந்தா அப்படி காட்டிக்கிறோம். எதுல? கெத்துலதான். நபி எப்படி வாழ்ந்தார்கள்? குறுகிய இடத்தில் வாழ்ந்தார்கள். நபியுடைய மேனி எல்லாம் அந்த கட்டளுடைய ஈச்சம்பாயுடைய கட்டளுடைய அச்சு பதிந்திருந்தது. படுப்போமா? ஈருல் ஹஸ்ரதா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி நிலைகளின் வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு ஏழையாக பிற மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக கியாமத் உள்ளவரை வழிகாட்டக்கூடிய தூதுத்தை அவர்கள் உண்மையாகவே நிரூபித்து காட்டி சென்றவர்கள். வாழ்க்கை என்பது அவர்களை தொற்று வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது நபியுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி ஏழ்மைத்தனத்தை யாரேனும் ருசித்து ஏற்றுக்கொள்கின்றோமா? இல்லையே. நபி 25 வயதாக இருக்கும் பொழுது, வாலிபராக இருக்கும் பொழுது 40 வயது விதவியை 2 மறுமணம் செய்தவர்களை கல்யாணம் முடித்துக் கொண்டார்களே. ஒரு வாலிபர் எங்கேயும் ஒரு விதவியை கல்யாணம் முடித்திருப்பை பார்த்திருப்பீர்களா? இளம் வயது விதவியாக இருந்தால் இருக்கும். ஆனால் 40 வயது முதிர்ந்த விதவியை எங்கேயும் கல்யாணம் வைத்தது உண்டா? நடக்கின்றதா? இல்ல நாம் நடத்தி இருப்போமா?
எல்லாம் நபியுடைய முத்திரைகள், உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத முத்திரைகள், உலகத்திற்கு வழிகாட்டி கியாமத் வரை அவர்கள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சிந்தனையாளர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு நபி ஒரு வழிகாட்டி, ஒரு நேரான வழிகாட்டி. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை எல்லா சூழ்நிலைகளிலும் பின்பற்றி நடக்க வேண்டும். சொல்லிலும் செயலிலும், நம்முடைய வாழ்க்கை முறையிலும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலும், நம்ம செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளிலும் எல்லாமே நபியுடைய வாழ்க்கை ஒற்றி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை என்று கொண்டாடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய பட்டு வியாபாரி. இவர் பட்டு வியாபாரி. அவருடைய உடை எப்படி இருக்கும்? அவரு எதை துணி விற்கிறாரு அந்த துணியில தான் ஒரு உடை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டதான் அந்த கடையில துணி விற்கும். இவரு பரதேசி மாதிரி இவர் இருந்துகிட்டு விற்கிறது மட்டும் பட்டு துணி வித்தா இவர் கடையில வேண்ட வச்சிருக்கலாம், பட்டு வாங்கறதுக்கு உள்ள ஞாபகம் வரமாட்டேன். அவர் வியாபாரி என்ற கோலத்தில் பட்டு துணியை அணிந்திருப்பார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்டாங்க, பெரியார் அவர்களே, என்ன நீங்க பட்டு துணி போட்டிருக்கிறீங்க? பெரிய இமாமாச்சு, நீங்க என்ன பட்டு துணி போட்டிருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு அல்லாவுடைய அச்சம் வரலையான்ட்டு. அட வாப்பா, நீ தான் நல்ல ஆளு. கூப்பிட்டு அந்த ஜுப்பா கட்டி காமிச்சாங்களா, உள்ள கம்பளி, உள்ளே அவர் அழிஞ்சது கம்பளி துணி, அதுவும் கிழிந்த கம்பளி துணி. சுகமா இருக்குல்ல, எரியாது இல்ல, இது குளிர்ச்சியா இருக்குமா கம்பளி? எரிவே எரியாதுங்க. நான் உனக்காக இந்த உடை அணிந்தேன், என் ரப்புக்காக நான் உள்ளப்பட்டு உடை அணிந்தேன் சொன்னான். என்னுடைய ஆன்ம சுகத்தை, என்னுடைய ஆசைகளை அடக்குவதற்கு கம்பளி உடை அணிந்தேன், உனக்காக இந்த பட்டு உடை அணிந்தேன் சொன்னார். வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். யாருக்காக வாழ்ந்தார்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார். வாழ்க்கை என்பது நபியுடைய வாழ்க்கையை ஒட்டி நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், நம்முடைய சட்டா இருக்கட்டும், நம்முடைய ஜிபாவா இருக்கட்டும், நம்முடைய உடைகளா இருக்கட்டும், நம்முடைய உணவுகளாக இருக்கட்டும், சுன்னத்தான முறையில் சாப்பிடுறது, சுன்னத்தான உடைகளை உடுத்துவது, நம்முடைய பேச்சுக்களையும் அடக்கமான முறையில் நபி இப்படி பேசினார்களோ அப்படி பேசுவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியுடைய சுன்னத்தான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பது, நம்முடைய மனைவிமார்களுக்கு சுன்னத்தான வழிகள் எப்படியோ பெண்கள் நடக்கணும் அப்படி கற்றுக் கொடுப்பது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்ப இது நபியுடைய வாழ்க்கை வீட்டுக்கு வந்து அங்க சந்தோஷம் ஏற்படும். எங்கே நபியுடைய வாழ்க்கை யார் பின்பற்றுகின்றாலும் அவருடைய வாழ்க்கை உள்ளத்தளவிலும் சரி வெளிப்படையிலும் சரி அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும். உள்ளம் சந்தோஷத்தில் பூரித்து போயிருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் முசீபத் என்பது இருக்காது. இந்த நமக்கு முசீபத்து வருதுன்னா எத்தனையோ சுன்னத்துகளை எல்லாம் நம்ம காவு கொடுத்துட்டு வந்தா இங்க உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் முசீபத்து. சுன்னத்துகளை பேணி இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னத்தான வாழ்க்கை முறையை நம்மிடத்தில் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நிம்மதி இருக்கு. அதில் நிம்மதி இருக்கின்றது. ஆக என்னுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் நபியுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்தான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதுவரை இல்லாத விஷயங்கள், புதிதாக என்னென்ன விஷயங்கள் சுன்னத்தான விஷயங்கள் கேள்விப்படுகின்றோமோ வாழ்க்கையில் உடனே கொண்டு வந்துடும். தெரியாத விஷயங்களை கேட்டு ஆலிமுகத்திலே கேட்டு எது சுன்னத்தின் மீது கேட்டு கேட்டா சொல்லுவாங்க. நீங்க கேட்கறதுனால அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கேட்கணும், நீங்க குடஞ்சி எடுக்கணும். எது அசல் சுன்னத்து, எப்படி தாடி வைக்கணும், எப்படி உடை உடுக்கணும், எப்படி கொடுக்கல் வாங்க வச்சுக்கணும். அப்பதான் அவங்க கல்வியும் உள்ளுக்குள்ள இருக்க கல்வி வெளிப்படும். இல்ல மறைஞ்சே போயிடும் கற்ற கல்வி. ஏன்னா கல்வி என்பது தோன்றதான் அது வெளிப்படும்.
ஆக நம்முடைய வாழ்க்கையிலே சுண்ணத்தான வாழ்க்கை வாழ்வதிலே மன நிம்மதி கிடைக்கும் சகோதரர். சுண்ணத்தான வாழ்க்கை முறை இல்லாததினால்தான் இன்று பல பாகங்களிலும் இந்த முசீபத்துகள் இறங்குவதும், இங்கே பிரச்சனைகள் உருவாவதும், வேற்றுமை கருத்துக்கள் விதைப்பதும், மக்களிடத்தில் துஷ்பிரயோகங்களை உபயோகப்படுத்துவதும், பிரித்து வைப்பதும், பிரித்து ஆளுமை செய்வதும் எல்லாமே எங்கே சுன்னத்துகள் அழிந்து கொண்டிருக்கின்றனவோ அங்கே இந்த துஷ்மன்களுடைய வீர விளையாட்டுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் சுன்னத்தான முறையில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு மன நிம்மதி தரும், நம்மை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு கண்குளிர்ச்சி தரும். நம்முடைய வாழ்க்கையில் சுண்ணத்தான நம்முடைய நிலைகள் நம்மிடத்தில் கொண்டு வரும் பொழுது நமக்கும் ஒரு நிம்மதி தரும். சுண்ணத்தான வாழ்க்கை நாம் நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கும், நம்மை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். சுண்ணத்தில் அவ்வளவு பெரிய பாய்தா. சுண்ணத்தான வாழ்க்கை வாழ்வதனால் அல்லாஹ்வுடைய தேசம் கிடைக்கும், உள்ளம் சந்தோஷம் கிடைக்கும், மலக்குகளுடைய சந்திப்புகள் கிடைக்கும். எந்த மனிதன் நபியுடைய வாழ்க்கை வாழ்கின்றானோ அந்த மனிதன் மலக்குகளுக்கு முசாஃபா செய்வார். எந்த மனிதன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வழிபடுகிறானோ அவர்களை திருநெல்வேலியில வந்து சந்திப்பார். நபியை சந்திப்பது, நபியை பார்ப்பது, நபியுடைய நேசத்தை பெறுவது, இது எல்லாம் நம் வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமான ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய நாம் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை கொண்டு நம்ம அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைய முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா முசீபத்தை விட்டும் பாதுகாக்க முடியும். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக சேலத்திலே ஒரு திகைத்துள்ள ஆலிமை பார்க்கவி, நான் சொல்வது 1987 என்று அவர்கள் சந்தித்து பெரிய முதிர்ந்த ஆலிம் வயது அப்பவே அவங்களுக்கு 70. அது சொல்லுவாங்க, அவங்களோட நான் மௌலூத் ஓதினேன். அது சொல்லுவாங்க, இந்த மௌலூத் ஷரீஃப் தமிழ்நாட்டிலே பல பாகங்கள் ஓதிக்கொண்டிருப்பதனால் நம்முடைய தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வார். பழுத்த ஆடு வயதானவர்கள், அவர்களுடைய அனுபவம் அவர்களுக்கு தெரியும் இல்லவா? ஆலிம் அழிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் எல்லா பாகங்களும் மௌலூத் ஓதிக்கொண்டிருப்பதனால் எல்லா பாகங்களும் அமைதி பூங்காவாக இருக்கின்றன. மற்ற மாநிலத்தில் நம்ம மாநிலம் அமைதி பூங்கா தான். இன்றும் சில பேர் மௌலூத் குர்ஆன் சொல்லி பல இடங்களில் தடுக்கப்பட்டு ஓதாமல் இருக்காங்க. அது உங்களுக்கு தான் தீவினை ஏற்படும். எந்த முகல்லாவிலே மௌலூத் ஓதவில்லையோ, நபியை புகழவில்லையோ, நபியின் மீது ஒரு அவர்கள் மீது அன்பு கொண்டு ஒரு கந்தூரி கொடுப்பதும், அவர்கள் மீது அன்பு கொண்டு மௌலூத் ஓதுவதும், அங்கே ஒரு ஸலாத்துடைய மஜ்லிஸ்கள் ஏற்படுத்துவதும், இது போன்ற நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பகுதி முஸ்லிமத்தை இறங்கக்கூடிய பகுதியாக இறை அருள் எங்கே இறங்கும் என்று சொன்னால் எங்கே ஸலாத் ஓதப்படுகிறது அவங்க இறை அருள் இறங்கும். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. யாசையை வைத்து வச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெரியார் எழுதுனாங்களே இவங்க எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவங்க சதகத்துல் அப்பான்னா இறைவனை சந்தித்தவர்கள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆலிம்களால் உருவாக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட மேதாவி கீழக்கரையை வாழக்கூடிய சதகத்துல் அப்பா பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர். சாதாரண எழுதிட்டு போனது இல்லை, சாதாரண கவிஞர் எழுதிட்டு போன கவிதை அல்ல. மௌலூத் என்பது ஒரு ஆலிம் பெருமக்களால் இறைநேசரால் எழுதப்பட்டது. முர்தா என்பது ஒரு ஆலிமால், ஒரு இமாமால் அங்கீகரிக்கப்பட்ட இமாமால் எழுதப்பட்டது. பூசரி இமாம் அவர்களால் எழுதப்பட்டது முர்தா ஷரீஃப். இவர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த ஆலிம் பெருமக்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் விளங்கி எழுதிய மக்கள்.
நபியை புகழ்ந்தவர்கள் அவர்கள். சாதாரணமா புகழ் விளங்கிதான் புகழ்ந்திருக்காங்க. அஸ்ஸாலிம் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை போட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த மதீனால அவங்களுடைய சபைக்கு முன்னால் ஒரு மேடை இருக்கும். வந்து சலாம் முடிச்சுட்டு அந்த மேடையில போய் நீங்க அமர்ந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாலிம் சாபித் ரலியல்லாஹு அங்க போய் அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி மேல புகழ்ந்து கவிதை ஏற்றுவாங்க. ஸல்லல்லாஹு மேல கவிதை பாடிக்கிட்டே இருப்பாங்க, அரபு கவிதை. இது நபி அனுமதித்திருக்கார்கள். நபியோட காலத்திலே நபி முன்னாலேயே நபியை புகழ்வதை அனுமதித்தார் என்று சொன்னால் இதெல்லாம் பின்னால் வரக்கூடிய மக்கள் நாமும் நபியை புகழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு ஆணித்தரமான விஷயம். நபி யார் வேண்டாலும் புகழலாம். புகழக்கூடிய அந்த தேட்டம் பிரியம் எப்ப வரும்னா பிரியம் வச்சாதான் வரும். எல்லாருமே பிறக்கும் போது கவிஞனா பிறக்கிறது இல்லை, எல்லாமே பிறக்கும் போது புலவனா பிறக்கிறது இல்லை. ஒரு விஷயத்துல அவனுக்கு இஷ்க வரணும், ஒரு விஷயத்துல அவன் பிரியம் வரணும். அந்த பிரியத்தில் அழியும் பொழுதுதான் அவனுக்கு கவிதை ஏற்படுறது, பாடல் எழுதுறது, அவன் புலவனா மாறுறது எல்லாம் அந்த இஷ்கல தான். ஒரு விஷயத்தை ரசிக்கணும், ஒரு விஷயத்தை பிரியப்படணும், அப்பொழுதுதான் அது மாறி பிறக்கும். சாபித் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சபையில் நபி அனுமதித்திருக்கின்றார்கள். நாம் ஏன் புகழக்கூடாது? நபி மேல் உண்மையான பிரியம் இல்லை, அதனால இது போல எண்ணங்கள் வருவதில்லை. நபி சகோதரர் நபி மேல எனக்கு பிரியம் வைக்கல, வாழ்க்கை பூரா வாழ்ந்துச்சு, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். நபியை பிரியம் வைத்து நபியின் வாழ்க்கையை நீ நடக்கவில்லை, ஸலாத் ஓதவில்லை, நபியை உண்மையான முறையில் நேசிக்கவில்லை சொன்னால் வாழ்க்கை நஷ்டம். நபியின் நேசத்தில் தான் உங்களுக்கு வெற்றி. ஆக அதிகமான ஸலவாத்துகள் கொண்டிருந்தால் நபியை பிரியத்தை பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றின் மூலமாக நபியுடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். ஆக அதிகமான ஸலவாத்து ஓதுவது அல்லாஹ்வுடைய பிரியமை ஏற்படுத்த. நீங்கள் ஒரு ஸலவாத் சொன்னால் நான் 10 ஸலவாத் சொல்றேன். நீங்கள் ஒரு ஸலவாத் சொன்னா நான் 10 ஸலவாத் சொல்றேன் நபி மேல. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நபி மீது ஸலவாத் சொல்றீங்க. நான் ஒரு ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 சொல்றான், அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத் சொல்றான். எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நீங்க சொல்லுங்க, நானும் கூட சொல்லுறேன் அல்லாஹ் சொல்றாங்க, யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நோன்பு வச்சுக்க நானும் நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்றானா அல்லாஹ்? நீங்க ஹஜ் செஞ்சா உலகம் வந்து நானும் ஹஜ்ஜுக்கு சுத்த வரேன்றானா அல்லாஹ்? நீங்க சொல்றானா? அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களில் கூட்டி செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொன்னீங்க உடனே அல்லாஹ் சொல்றான் 10 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 10 முறை சொல்றான். உடனே மலக்குகள் அல்லாஹ்வை சேர்த்து 10 முறை ஸலவாத் சொல்றோம். அப்ப நாம சொல்லக்கூடிய இது ஒரு வணக்கம் என்ற ரீதியிலே சொல்லப்பட வேண்டும். ஸலவாத் என்பது வணக்கம் என்ற ரீதியிலே சொல்ல வேண்டும். ஸலவாத் ஒரு வணக்கம் தான். ஆக நாம் நபி மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது மீது வாஜிப். அப்ப நம்ம அல்லாஹ் சொல்றான்னா நாம செய்யக்கூடிய ஒரு அமல்கள் அல்லாஹ் கூட்டி சேர்றான்னா இந்த ஒரு அமல்ல மட்டும்தான். அந்த அமலுடைய தாற்பயம் என்ன, நோக்கம் என்ன? அல்லாஹ் அந்த நபி மீது எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறான். அல்லாஹ் பிரிய வச்சிருக்கவங்க அந்த நபி மீது நாமும் பிரிய வச்சாதானே வெற்றி கிடைக்கும். ஸலவாத் சொல்வது நிறைய நன்மைகள். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யார சொல்லுதா உங்க மேல எனக்கு அளவு கடந்த
பிரியம் நேசம். ஒரு நிமிஷம் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களை நினைவு கூறாம என்னால் இருக்க முடியல. அதனால உங்க மேல ஒரு நாளைக்கு கால் பகுதி அளவுக்கு சலாவத் சொல்லான்னு இருக்கிறேன். கால் பகுதி எத்தனை மணி நேரங்க? 12 மணி நேரம், 6 மணி நேரம். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு கால் பகுதி அளவுக்கு உங்க மீது சலாவத் சொல்லாங்க. ஏன்னா உங்க மேல அதிகப்படியான தெரியும். மத்த 18 மணி நேரம் வேற வேலைக்கு வச்சுக்கிறேன். 6 மணி நேரம் உங்க மீது சலாவத் சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லி என் உள்ள பிரியப்படுது. யார சொல்லுதா அனுமதித்தாருங்க அப்படின்னு சொல்லி சலாஹ் இருக்காங்க. சலாஹ் வார்த்தை என்ன தெரியுமா? அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சஹாபி அவர்தான் பிரிய அதிகமா வச்சிருக்காரு நபி மீது. நபி சொல்றாங்க அதிகப்படுத்துங்க. இந்த சஹாபி சொன்னாரு, நான் ஒரு நாளைக்கு பாதி அளவு சொல்லட்டுமே யார சொல்லுங்க. நல்லா கேளுங்க, இது முக்கியமான விஷயங்கள். வெற்றி பெறுவதற்கு இது ஒன்றே உங்களுக்கு போதுமான. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த சலவாத்துல அந்த பாவம் கூட அழிஞ்சு போய் யாரும் சொல்ல ஒரு நாளைக்கு பாதி அளவுக்கு நான் சலவாத் சொல்றேன். உன் மேல சலவாத் சொல்லுமா? மீண்டும் கேட்கிறார். இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளும், இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளும். மீண்டும் சொல்லி யாரும் சொல்ல 3/4 பாகம், ஒரு நாளையும் 3/4 பாகம் செலவாய் சொல்வதிலே நேரத்தை செலவழிக்கிறேன். இப்பயாவது நீங்க திருப்பி கொடுத்தீங்களா? இன்னும் அதிகப்படுத்தி, இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. செல்லாசுடைய வார்த்தை ஒரு நாளைக்கு மேல இருக்குது. யாரும் சொல்ல ஒரு நாள் முழுவதும் சொல்லட்டுமா? இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் அந்த சஹாபி உண்மைகளை புரிந்து நபிசல்லாசம் யாரு இந்த வார்த்தையோடு நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு அறிவிருந்தா புரிஞ்சு. ஒரு நாள் முழுவதும் சலவாத் சொல்ல நபியை சொல்லலாம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு முஹப்பத் இருந்தா சொல்ல முடியும். இப்பயே கூட சொல்றேன், இவ்வளவு பேச்சு பேசுறேன், கேட்கிறீங்க. முஹப்பத் இருக்கவங்க மட்டும்தான் இங்க சலவாத்தை ஓத முடியும். உண்மையான முஹப்பத் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனிதர் தான் இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு தன் வாழ்க்கை சலவாத்தை ஓத அவர் முற்படுவாரை தவிர கேட்டுவிட்டு போகக்கூடிய மனிதன் போயிட்டே தான் இருப்பான். ஒரு சலவாத்து சொன்னால் ஒரு மனிதனுடைய 10 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. ஒரு முறை நபி மீது சலவாத்து சொன்னால் அந்த மனிதனுடைய 10 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அந்த மனிதனுக்கு 10 நன்மைகள் தரப்படுகின்றன. அந்த மனிதனுடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. தேவையில்லை எவ்வளவு நன்மை தரக்கூடிய விஷயம். பாவம் எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கோம், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு சலவாத்தை சொன்னால் 10 பாவங்கள் நம்முடைய பாவங்கள் உடனே அழிக்கப்படுகின்றன. இடது வார்த்தைக்குரிய மலக்க 10 பாவத்தை அழிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னா 10 பாவங்கள் உடனே இங்க அழிக்கப்படுகிறது. இந்த மலக்கு எழுதுறாரு 10 நன்மைகள் இந்த மலக்கில் எழுதுறாரு. அடுத்து இந்த மனிதனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலிருந்து உயர்த்தப்படுது. 10 அந்தஸ்து உயர்த்தப்படுது. தேவையா இல்லையா? காலம் முழுவதும் சலவாத் ஓதிட்டே இருந்தா கூட நேர சொர்க்கத்துக்கு போலாம். நான் ஸ்டாப், இந்த வண்டி நான் ஸ்டாப் வண்டி. சலவாத் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஸ்டாப்.
உங்களுக்கு முடிவுடைய நேரத்துல நிச்சயமா சத்தியம் என்று சொல்றேன், வெற்றி 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 வெற்றி. சலாத்து ஓதிக்கிட்டே இருங்க, சலாத்து ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுடைய முடிவு சக்கரத்தில் ஹால்ல லேசாகி முடிவு தெளிவா தெளிவான வெற்றி ஆயிடும். நீங்க கபருக்கு போனீங்கன்னா சல்லல்லாஹு தரிசனம் கிடைக்கும். அந்த மலக்குகள்லாம் வேறுபட்ட மனிதர்கள் எந்த ஒரு கேள்வி அவங்க எல்லாம் போயிடுவாங்க. கபரு சொர்க்கத்து வாசல் கொண்டு அப்படியே மனமா இருக்கும். ஆரம்பத்தில் உருசம் சொல்லிட்டு அவங்க வாழ்த்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இந்த கபரு அழகா தூங்கலாம். நாளை மனுஷன் எழுந்திருக்கும் போது அப்படியே நறுமணத்தோடு சல்லல்லாஹு சேர்ந்துச்சிடும். எங்க சலாத்தோட பெருமக்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு அவர் பக்கம் தான் வைத்திருக்கப்படும், அவரோடு சேர்த்து எழுப்பப்படும். யார் என்ன சலாசம் இந்த மக்கள் தான் வாங்கன்னு சலாச அறைகோடு இருப்பாங்க, அவங்க பக்கத்துல போய் சேர்ந்துப்போம். அவங்க கையில தண்ணி வாங்கி குடிப்போம் தாகத்துக்கு. அவங்களுடைய தண்ணிய நபியோடு சொர்க்கத்துக்கு போவோம். நபி இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம். வேணுமா வேண்டாம்? சலவாத்து ஓது, அதிகமா சலவாத்து ஓது, இயன்ற அளவுக்கு சலவாத்து ஓது. சனி புதன் வியாழன் 2 நாள் இங்க கோட்டையில் நாங்க 11 லட்சம் சலவாத்து ஓதினோம். சில மக்கள் என்னோடு வந்து என்னுடைய தலைமையில அங்க 11 லட்சம் சலவாத்து ஓதணும் மதரசால. சில பேர் இங்க என்னுடைய மொழிகள் அதுல கலந்துட்டாங்க. 11 லட்சம் செலவாகு. ஓதலிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுல அமைதி ஏற்படணும், எல்லா மக்களும் சுபிட்சமான சகோதரத்தன்மையுடைய சமாதானத்தோடு வாழ வேண்டும். செலவாத்துடைய நோக்கம் 11 லட்சம் செலவாத்துடைய நோக்கம் எல்லா மக்களும் சுபிட்சத்தோடு சலாமத்தோடு சகோதரத்தன்மையோடு எல்லா இன மக்களும் சலாமத்தாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சலாமத் ஏற்பட வேண்டும். எல்லா முஸ்லிமத்தையும் அழிய வேண்டும், வேற்றுமைகள் நீங்க வேண்டும், ஒற்றுமைகள் பெருக வேண்டும். எல்லா மக்களும் வீடு எல்லாமே சலாமத்தா இருக்கணும். நாங்க ஓதன நோக்கத்தின் சலாத்துடைய நோக்கம் அதுதான். 11 லட்சம். கேரளால ஒரு இடம் இருக்கு, அந்த இடமே சலவாத்து மஜ்லிஸ், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. வார வியாழக்கிழமை அங்க மகரிப்ல இருந்து மக்கள் கூடிடுவாங்க. வரவங்க சலாத்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. காலையில ஃபஜ்ர் வரைக்கும் 4 மணி வரைக்கும் ஓதுவாங்க. ஓதி முடிச்ச உடனே துவா ஓதுவாங்க. துவா ஓதி முடிச்சுட்டு அப்புறம் ஃபஜ்ருக்கு பிறகு எல்லாம் கிளம்பிடுவாங்க. சலவாத்து மஜ்லிஸ். அதனால கேரள பூமி செழிப்பாக நீங்கள சலவாத்த உங்க குடும்ப சலாமத்தாக இருக்கும், உங்க உள்ளம் சலாமத்தாக இருக்கும், உங்க உள்ளம் சந்தோஷத்தோடு இருக்கும், உங்க வாழ்க்கை சலாமத்தா இருக்கும், உங்கள் மனைவி மக்கள் சலாமத்தா இருப்பாங்க. உங்க மனைவிகளை ஓத சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஓத சொல்லுங்க. தினம் அமல ஆக்குங்க. வீட்டுல சலவாத்து ஓதுவதை அமல ஆக்குங்க. நபி மீது சலவாத்து கூறிக்கொண்டே இருங்கள். நம்முடைய சலவாத்து ஓதக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் நபிக்கு எட்டி வைக்கப்படுகின்றது. ஒரு மலக்கு யார சூழல்லா கள்ளக்குறிச்சியில இன்னால உங்க மேல சலாத்து ஓதிட்டு இருக்கிறார். ஒரு சலவாத்து சொன்னார், ஒரு மலக்கு எடுத்து போய் சொல்லிட்டே இருக்கிறார். நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாத்தும் அங்க எத்தி வைக்கப்படுகிறது. நம்ம மாணவிக்கு மாணவியிலிருந்து நமக்கு வெற்றி சுபச்செய்தி சொல்லப்படுமா இல்லையா? சலவாத்து என்பது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு உயரிய வழி. எல்லா முசீபத்துகளையும் அழித்துவிடும், எல்லா முசீபத்துடைய வழிகளையும் அழைத்துவிடும், எல்லா தடங்கல்களையும் நீக்கிவிடும். என் மீது நீங்கள் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், என்னுடைய சபாத்தை பெற்றுக் கொள்ளுவோங்க. சபீலி சபாத்து பெறணும்னா சலவாத்து ஓதினாவே சபீலி சபாத்து கிடைக்கும். நாளை மறுமையில் சபாத்து கிடைக்கும். சபீ மீது எவ்வளவு சலவாத்து ஓதனமோ அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கும், வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். ஒரு பிரச்சனையா சகோதரர்களே, ஒரு வழி அழகான எளிமையான வழி சொல்றேன்.
உங்களுக்கு ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கீங்களா, ஒரு ஒரு கணக்கு வச்சு ஓதுங்க, செலவாச்சு ஓதுங்க, பிரச்சனை நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். இதுல இருந்து நான் உன்னை அழைச்ச சலாத்து ஓதுறேன், நான் இவ்வளவு சலாத்து ஓதுறேன், நீங்க செஞ்சுட்டு சலாத்து ஓதுங்க, அந்த விஷயம் வெற்றி அடைந்தே தீரும். வழிகள் இருக்கிறது, அதை நம்ம எப்படி செயல்படுத்துன்னு தெரியல. சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோம், ஏன் நீங்க அணுகிறது இல்லைன்னு தெரியல. சலவாத்தல் ஓதுங்கள், அனைத்து பிரச்சனைகளுக்கு வெற்றி. உடம்பு சரியில்லையா, சலவாத்து கையில ஊதி தேய்ச்சு தெரிஞ்ச சலவாத்து ஓதுங்க. தெரிந்தவர்கள் எல்லாம் முசல்லீனா சய்யிதனா முஹம்மதின் திப்பில் குலுவி தவாயிஹா வஆஃபியத் அப்தாலி ஷிஃபாயிஹா வநூரில் அப்சாரி வலியாயிஹா வஅலாலிஹி வபாரிக் வஸல்லிம். இந்த சலவாத்து ஷிஃபாவுடைய சலவாத் ஓதி கையில ஊதி தேய்ச்சு பாருங்க, வலி போகுதா இல்லையான்னு. தண்ணீர் ஊதி குடிச்சு பாருங்க, உடனே ஷிஃபா ஆகுதா இல்லையான்னு பாருங்க. நம்பிக்கை உடையவர்களுக்கு இது போதுமானது. நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் போதுமானவர். சகோதரர்களே, இன்று ஆரம்பிப்போம். இதுவரை யாருடைய நாவு சலவாத்து ஓதவில்லையோ, இன்னும் ரபியுல் அவருடைய மாதம் முடிவிற்கு இன்னும் சில தினங்கள் இருக்கின்றன. அந்த தினங்களுக்குள் அதோட இதுல முடிச்சிடாதீங்க கதைய. ஆரம்பம் ஓதிட்டே இருங்க, ஓதுற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் இருக்குது. ஆனா குறிப்பா இந்த மாசத்துல அதிகம் ஓது. போன மாசமே எங்களுடைய முறிவுகள் சொன்னேன், 3333 சலவாத்து தினம் ஓதுங்கப்பான்னு சொன்னேன். யார் அமல்படுத்தினாங்கன்னு தெரியல. சிலர் பதில் அனுப்பினாங்க, பாவா நான் 1.5 சலவாத்து ஓதி முடிச்சிருக்கேன். சில முறிவுகள், மாணவியின் மீது அன்பு கொண்ட முறிவுகள், சேகரின் மீது அன்பு கொண்ட முறிவுகள், சலவாத்து ஓதுன்னு சொல்லி நமக்கு தகவல் அனுப்பினாங்க. எங்க குடும்பத்திற்கு அவங்க தினம் 3333 ஓதிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்விடையே நாம ஓதிட்டு இருக்கிறோம், சொல்றோம், ஓதிட்டு தான் இருக்கிறோம். நீங்க செயல்படுத்துறீங்களா இல்லையான்னு தெரியல. செயல்படுத்தினா உங்களுக்கு வெற்றி உண்டு, செயல்படுத்தினா உங்களுக்கு அல்லாஹ் ஒருத்தர் எல்லா வித நியமத்துகளும் வாரி வழங்கப்படும். வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும். இத்தனையோ நிம்மதி இல்லாம எழுந்திருக்கிறோம். சலவாத்து ஓதி பாருங்க, நிம்மதி கிடைக்கும். ஷிஃபாவுக்கு சலவாத்தை பயன்படுத்துங்க. ஒரு நோக்கம், இது ஏன்னு நோக்கம் வெற்றி பெறணுமா, சலவாத்து ஓதி இவ்வளவு சலவாத்து ஓதுறேன்னு ஒரு நியத் செஞ்சுக்கிட்டு அந்த சலவாத்து ஓதிட்டு துவா செய்யுங்க, உங்களுக்கு காரியம் வெற்றி. ஆக சலவாத்தை பரப்புவோம், சலவாத்தை நம்முடைய உயிர் மூச்சாக மேற்கொள்வோம், வாழ்க்கையை சலவாத்தாக ஆக்குவோம். இன்ஷா அல்லாஹ் சலவாத்தை கொண்டு இந்த நம்முடைய முடிவிலே வெற்றி பெறுவோம். வறுமையில் மாணவியோடு ஒன்று சேர்வோம். அல்லாஹ்வுடைய பேரன்பையும் பேர் அருளையும் சந்திப்பையும் நபியுடைய சந்திப்பு இந்த உலகத்திலேயே இங்கேயே பார்க்கும் நிலையை பெற்று வருவோம். அல்லாஹ் மக்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்க உட்கார்ந்து வரவங்களுக்கு உட்கார கிடைக்கும். சொன்னாங்க, உன்னுடைய சகோதரருக்கு அசைஞ்சு கொடுத்தா கூட தர்மம் சொன்னாங்க. இடம் இருந்து கொடுத்தா பெரிய தர்மமாச்சு. இடம் இல்லைன்னா அசைஞ்சு கொடுத்தா கூட தர்மம் சொன்னாங்க. அது இடம் இருந்து கொடுத்தா பெரிய தர்மமாச்சு. அதனால சகோதரர் பக்கத்துல வந்து வாங்க வாங்க நான் அரவணைச்சுக்கணும், வந்து கீழ்த்த போட்டு நெருங்க நாம சொல்லணும். நான் சொல்லிட்டே இருக்க கூடாது, நீங்க செய்யுங்க அந்த வேலையை. இது கூட நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாகும். அல்லாஹ் தௌஃபீக். ஸலவாத்து